வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எதையும் தெரியாது என்று சொல்லாதே, சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர் வீரனைப் போல செயல்படு என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். இன்று நாம் பயத்தில் இருந்து விடுபடுவது எப்படி என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மாகுமாரி சகோதரி உஷா அவர்கள். சகோதரி அவர்கள் கடந்த 36 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தின் பிரம்மாகுமாரிகள் சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். பல்வேறு நிர்வாகத் துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர். கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வரால் பெற்ற பெருமைக்குரியவர். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. சாந்தி. சிஸ்டர், இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்குள்ளார பய உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பய உணர்வை நீக்கி மனோபலத்தை அதிகரிக்க என்ன செய்யணும் சிஸ்டர்? நீங்க கேள்வி கேட்டதுலே இருக்கு, பயத்தை நீக்கி மனோ வலிமையை அதிகப்படுத்தணும் இல்லையா? முதல்ல இந்த பயம்னா என்னது? அது நம்ம மனசினுடைய ஒரு உணர்வு தானே பயம் அப்படிங்கிறது. ஒரு குழந்தை இருட்டில் கூட ஓடி போகுது பாருங்களேன். அதுக்கு தெரியாது அது இருட்டுன்னா என்ன அப்படின்னு. ஆனால் அம்மா அப்பா தான் அவங்களையும் அவங்க போகாதே, வெளியில் போகாதே, பூச்சாண்டி இருக்கு, உன்னை பிடிச்சிடும் அப்படின்னு பயப்படுத்துகிறாங்க. அப்போது மனிதனுக்கு இயற்கையாகவே பயம் இல்லாமல் தான் நாம் எல்லாருமே பிறந்தது, வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நமக்கு எதுவும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்மளை யார் வளர்த்துறாங்களோ அவங்க நம்மளை பயமுறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை காப்பாற்றினாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்ச வழி அது. பட்டு நாளுக்கு நாள் இன்னைக்கு உலகத்தில் பயம் அதிகமாயிட்டே வருது. லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கு. நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் உலகத்தில் ஏதாவது நடக்கிறத பார்த்துட்டு இங்கே இவங்க உட்காந்து பயப்படுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் வரல. சொந்த பந்தத்தில் யாருக்காவது ஒரு பெரிய நோய் வந்துச்சு, இவங்களுக்கு அது கிடைச்சிது அந்த வார்த்தை, உடனே இவன் நாளைக்கு எனக்கு வந்தால் என்ன பண்ணுறது? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு அந்த மனோபலம் இல்லாதனால தான். ஏன் நம்ம எனக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வருமோன்னு சிந்திக்கிற நம்ம மனசு எனக்கு வராதுன்னு ஏன் நம்ம சிந்திக்க கூடாது? இன்றைய உலகத்துல மனுஷன் எதுக்கு எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். பயம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவிட்டி. அது எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் தான். பயம் மனசுக்கு தான் வருது, உடலுக்கு கிடையாது. பயங்கிறது மனசுல தான் வருது. பயம் வந்துச்சுன்னா ஒண்ணுல நமக்கு வாய் உளர ஆரம்பிக்கும். பயம் வந்துச்சுன்னா கை கால் ஒண்ணுல வேர்க்கும், சில்லுன்னு ஆயிடும், நம்முடைய பிபி அதிகமாயிடுது. இதெல்லாம் மனசனுடைய ஒரு அந்த தன்மை நம்முடைய உடலை பாதிக்குது. இப்போ பயத்துக்கு இங்கிலீஷ்ல ஃபியர்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஃபியருங்கிற வார்த்தையிலே நமக்கு பயப்படாம இருக்கிறதுக்கான, பயத்தை நாம் ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு விஷயம் அதுலயே இருக்குது. அதாவது ஃபியர், FEAR இல்லையா? அதுல எஃப்ங்கிற வார்த்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் இன் செல்ஃப். அது நீங்க இறைவன் மீது நம்பிக்கை வையுங்க, உங்க மீது நீங்க நம்பிக்கை வையுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு இல்லை, எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கணும், இல்லையா எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய நம்பிக்கையில நான் ஒவ்வொரு காரியங்களும் செஞ்சுட்டு போறேன். ஓகே, என்னால செய்ய முடியாததுதான் எனக்கு பயம் வருது. ஏதாவது ஆயிடுமா நாளைக்கு, நான் அதை சேமிச்சு வைக்கலையே, நான் அவங்களுக்காக ஏதோ பண்ணலையே, இந்த அம்மா அப்பாக்காக நான் ஏதோ பண்ணலையே, பயம். அது என்னால எது முடியலையோ அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா? பாரத நாட்டினுடைய பண்பாடே என்ன? குழந்தையிலிருந்தே நமக்கு இறைவன் மீது நம்பிக்கையை வச்சு ஊட்டி வளர்த்திருக்காங்க நம்மளை. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காருன்னு. ஸோ ஒன்னுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வையுங்க, இல்லை இறைவன் மீது நம்பிக்கை வையுங்க. அதுதான் ஃபெய்த் நமக்கு சொல்லி கொடுக்குற முதல் லெட்டர் எஃப்ங்கிறது. அப்படின்னா என்தூசியாஸ்டிக். நீங்க எப்பவுமே ஊக்க உற்சாகத்தோட இருங்களேன். நமக்கு எதுக்கு பயம் வேணும்? குழந்தைங்க பாருங்களேன், எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயமே இல்லை. இப்போ ட்ரெயின்ல கூட டிராவல் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க பாருங்களேன், குதிக்கிறாங்க, ஓடுறாங்க. அங்க ஏதாவது பயம் இருக்கா? அம்மா அப்பா தான் பின்னாடி ஓடுறாங்க, அவன் எங்காச்சும் விழுந்துருவானோ அப்படின்னு. ஏன்னா அவங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறாங்க இல்லையா? ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பயம் வேண்டாம். ஆக்டிவ் அப்படின்னா பிசிக்கலி மட்டும் இல்லை, எப்பவுமே மைண்ட் பிஸியா வைங்க, எப்பவுமே கிரியேட்டிவா வையுங்க. மெயினா என்ன தெரியுமா, இன்னைக்கு மனுஷன் படிக்கிறது எல்லாமே பயத்துக்குரிய விஷயங்கள் தான் படிக்கிறாங்க.
இப்போ இந்த எல்லாருக்குமே இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, அதுல யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அதுல எல்லாமே என்னன்னா பயமுறுத்துற விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்ப நம்ம அதை வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா நான் அதை கேட்டா என் மனசு பயம் வருதுங்கும் போது நம்ம அதை கேட்கவே வேண்டாமே. மனதளவுக்கு நான் வந்து என் மனசே பயப்படுத்தக்கூடிய விஷயத்த நான் கேட்கவே வேண்டாம். கேட்கறது கேட்காதது என் கையில தான் இருக்கு இல்லையா? எல்லாமே மஸ்டா கேட்கணும்னு ஒண்ணு இல்லையே. எது என் மனசுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்குதோ அதை நான் கேட்கலாம். எது என் மனசுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்குதோ அதை நான் பேசலாம். என் மனசு பயமுறுத்துற விஷயத்த நம்ம பேச வேண்டாம். பட் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும். பட் இதெல்லாம் கேட்டு நைட்டு தூக்கம் வராம நம்ம பயப்பட்டுட்டு இருக்கோம்னு பாருங்களேன். தனிமையில இருந்தா கூட நம்ம தைரியமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை. தனியா சிலர் எல்லாம் தூங்குறாங்க, இல்ல நிறைய பேரோட தூங்குறாவா இருக்கட்டும், அந்த ரூமுக்குள்ள அவங்க தான் இருப்பாங்க. இப்ப நமக்கு தெரியும் அந்த ஜன்னல் கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதுல சில கொஞ்சம் குருவி எல்லாம் வந்து என்ன பண்ணும்னா அதனுடைய அழகால் அதை கொத்தும் போது டக் டக்குன்னு உண்மையிலே யாரோ வந்து தட்டுற மாதிரிதான் அது இருக்கும் நமக்கு. அது கேட்டுதான் அந்த ரூம்ல நான் தனியா இருக்கேன்னு எனக்கு பயம் வந்துருது. ஏன்னா எனக்குள்ள பயம் இருக்குது, அதனால நான் பயப்படுறேன். பயப்படும் பொழுது எனக்கு யாரோ மனுஷன்தான் வந்து தட்டுற மாதிரி தோணும். சில இடத்துல எல்லாம் இந்த வாழை மரம் இருக்கும் இல்லையா, அதனுடைய இலை இப்படி அசையும் போது ஏதோ அந்த ஒரு மனுஷன் தான் வந்து நிக்கிற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் பொழுது நான் பாக்குறது எல்லாமே எனக்கு எப்படி தோணும், பயமாதான் தோணும். தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சத்தம் இருந்தாலும் நான் ஏந்திரிப்பேன், எல்லா லைட்டா போட்டு விட்டுடுவேன். அப்ப என்னாச்சு தெரியுதா, இது ஏந்திரிக்கிறதுக்கே பயம். சத்தம் கட்டு ஒண்ணு கூட போத்தி படுத்து தூங்கிடுவோம். கொஞ்சம் கூட நல்லாவே போத்துனானு நம்ம தைரியமா ஏந்திரிச்சு லைட்டை போடுறதுக்கு என்ன இருக்கு. அதாவது நம்ம நிஜ வாழ்க்கையில வாழணும். அப்ப எப்பவுமே நம்ம மனதளவுக்கு ஆக்டிவா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிசிக்கலி நமக்கு பயம் இருக்காது, ஆக்டிவா பிசிக்கலி இருக்கணும். அதே போல நம்ம மைண்டும் எப்பவுமே நல்ல விஷயங்களை கேட்கறதுல நம்ம பிஸியா வச்சுக்கணும். நம்ம அதாவது பயப்படுற விஷயம் கேட்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். நம்ம இந்த மேட்டரை நம்ம விட்டுடுவோம், அடுத்து வேற மேட்டரை பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல பேசுறதுக்கு. நம்மளே அதை பார்க்காம இருக்கிறோம், கேட்காம இருக்கிறோம் சிஸ்டர். ஆனா நம்ம கூட இருக்கவங்க பழகிறவங்க எல்லாம் அதை விஷயத்தான் சிஸ்டர் வந்து நம்மகிட்ட சொல்றாங்க இல்லையா. அப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட ரொம்ப அன்பா நம்ம சொல்லலாம். இதை பத்தி நம்ம பேசணும்னா நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். நம்ம டாபிக் மாத்துவோமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நமக்கு அவங்க திரும்ப அப்படிதான் பேசுறாங்க, நம்ம அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணலாமே. நம்ம ஜஸ்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நம்ம வேற மேட்டருக்கு நம்ம மைண்டை திருப்பலாம். நம்ம அப்ப நம்ம எப்பவுமே என்தூசியாஸ்டிக்கா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், பிசிக்கலி மென்டலி பாசிட்டிவா ஆக்டிவா இருக்கணும். FE அப்புறம் ஏன்னா நம்ம அட்டென்ஷனா இருக்கணும். எனக்கு பயம் எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து நைட்ல 12 மணிக்கு போய் நடக்க முடியுமா சொல்லுங்க? எனக்கு பயம் இல்லை சொல்லி வீட்டுல கதவை தாப்பால் எல்லாம் போடாம நைட்ல தூங்க முடியுமா? அட்டென்ஷன் இருக்கணும் நமக்கு எப்பவுமே. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாமே கதவெல்லாம் பூட்டி இருக்கா, ஜன்னல் எல்லாம் தாப்பால் போட்டிருக்கா, கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கா, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அட்டென்ஷன். எப்பவுமே ஒரு முன் கருதலோடு இருக்கணும், எப்பவுமே நம்ம ஒரு கவனமா இருக்கணுங்கிறது. இப்ப கவனமா இருக்கும் பொழுது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நம்மளோட அப்படிதான் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமோ அப்ப எப்படி நான் எப்பவுமே அந்த நாயை எப்பவுமே நான் ஒரு உதாரணமா வச்சுப்பேன். அது தூங்குது, பட் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா என்ன பண்ணும், படுத்துட்டே கண்ணை முழிச்சு பாக்கும், அது அசையாது, படுத்த படுக்கையாதான் இருக்கும், அப்படியே கண்ணை திறந்து பார்க்க. அதான் அவேர்னஸ். அப்ப அட்டென்ஷன் மீன்ஸ் எப்பொழுதுமே நம்ம ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறது. மனதளவுக்கு நம்ம எப்பவுமே ஒரு கவனமா இருக்கணுங்கிறது. அப்ப நமக்கு பயம் எதுக்கு வரணும்? கேர்லெஸ்ஸா இருக்கும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது, பயம் வருது. அவேர்னஸா இருக்கும் பொழுது, ஒரு கவனமா இருக்கும் பொழுது பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அது நம்முடைய நேச்சரா மாத்திக்கணும். அதாவது என்னுடைய இயற்கை குணமாக மாத்தணும். நான் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. திருட வருவானா பயம். இப்போ சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனாவே நைட் தூக்கம் வருதுன்னு எல்லாமே ஓப்பனா வச்சுட்டு தூங்கிடுறாங்க. அப்படி இல்லை, நம்ம கவனமா எல்லாத்தையும் எந்த இடத்துல எதை வைக்கணுமோ அந்த இடத்துல அதை வைக்கணும். பர்ஸா, மொபைலா, பணமா எல்லாமே நம்ம வைக்கிற இடத்துல வச்சுட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது அந்த பயங்கிறது என்ன ஆகுது தெரியுமா, திருடனை அங்க வர வச்சிடுது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போகும்போது திருடன் வருவாங்கிற பயமே அந்த வீட்டு முன்னாடி போனா அந்த ஆளுக்கு என்ன ஆகுது, அந்த அந்த மனசுல இருக்கிற எண்ணமே அவர் அந்த பக்கம் இழுத்துருது. ஒன்னும் யாரைனாலும் பண்ண முடியாது, இறைவனே எனக்கு துணையா இருக்காரு, நான் சேஃபா இருக்கேன், நான் கேர்ஃபுல்லா இருக்கேன், என்னோட எல்லாமே இறைவன் இருக்கிறாரு, என்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுதான் ஏன் அட்டென்ஷனுங்கிறது. ஆறுன்னா ரியலிஸ்டிக் அப்படின்னா நம்ம உண்மையா வாழ்வோமே, ஒரிஜினலா இருப்போமே. நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயப்படவே வேண்டாம்.
என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே எந்த ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறேன்னா, நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். எதுக்கு இறைவனே கூட நம்ம பயப்பட வேண்டாம். நான் பயப்படுறது என்னுடைய செயலுக்கு தான். தப்பு செய்யறதுக்கு நான் பயப்படுவேன், பாவம் செய்யறதுக்கு நான் பயப்படுவேன். இது ரெண்டத்தான் நான் பயப்படுவேன். மற்றபடி இறைவனே கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய செயல், பாவ செயலுக்கும் நான் செய்யற தப்பான செயலுக்கும் நான் பயப்படணும். இது ரெண்டு செஞ்சேன்னா அதனுடைய விளைவுகள் எனக்கு என்ன கிடைக்கும், அதை பத்தி எனக்கு கான்சியஸ், அதை பத்தி எனக்கு ஒரு இது உள்ளுணர்வு இருந்ததுன்னா எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த உலகமே மனிதர்களுக்கு சுதந்திரமா வாழ்றதுக்காக தான். பட் ஒரு கவனமா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம பயம் இல்லாம இருக்க முடியும். சிஸ்டர், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலத்தை பற்றியான அந்த விஷயத்தை பற்றி நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே அந்த ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணாமல் பின்னாடி எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க இல்லைங்களா? இப்போ இந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் சிஸ்டர்? நான் என்ன சொல்றேன்னா, அவங்க முட்டாளு தான். இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்ணாம பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே அவங்க முட்டாளுங்க தான். கொஞ்சம் புத்திசாலி ஆகணுமா வேண்டாமா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலம் நிகழ்காலமாக மாறுது, நிகழ்காலம் எதிர்காலமாக மாறுது. அப்ப நிகழ்காலத்துல நான் பயந்து வாழ்ந்தேன் அப்படின்னா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பயமா தான் இருக்கும். கடந்த காலத்தை நினைச்சு அல்லது கடந்த காலத்தை நினைச்சு நான் இப்ப பயத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன இருக்கு அதை நம்ம சந்தோஷமா இருப்போமே. எதிர்காலம் அப்படிங்கிறது என்னுடைய நிகழ்காலம் தான் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியது. இப்ப நிகழ்காலத்துல நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அப்படியே நாளைக்கு என் பசங்க பார்ப்பாங்களா, இல்லை எனக்கு பெரிய நோய் வந்துருமா, இல்லை நான் எங்கேயாவது ஏதாவது ஆயிடுவோமா, இதெல்லாம் நம்மளா நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறோம். சொல்லுவாங்க பிரம்மா உங்க விதி எழுதுனாங்கன்னு அப்படின்னு. ஆனா உண்மையிலே பிரம்மா நம்ம விதி எழுதல, நம்ம தான் நம்ம விதியை எழுதுறோம். அதனால எதிர்காலத்தினுடைய பயத்தை விட்டுட்டு நிகழ்காலத்துல இருக்கிறதுல நீங்க ஹாப்பியா இருங்களேன். எனக்கு கடவுள் இவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்கே, இயற்கை எனக்கு இவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்கே, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைச்சிருக்கே, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வராது, எனக்கு யாராவது கடைசியில் தண்ணி கொடுப்பாங்களா, கொடுப்பாங்க, நான் நோய் வாய்ப்பட்டு கிடப்பனோ இல்லை, நான் நல்லா தான் நடமாடும் பொழுதே. நிறைய பேருக்கு எதிர்காலத்தை பத்தி எதுல தெரியுமா பயம்? அந்த மரண பயம்தான் அதிகமா இருக்குது. ஷோ நான் படுத்து கிடந்தா என்ன யார் பார்த்துப்பாங்க, நாளைக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னா என்ன, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நீங்களே ஒரு நிர்ணயம் பண்ணுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நல்லதுதான் அமையும், நல்லதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம் வாழுவோம். நாளைக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு இல்லை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நினைங்களே. இளைஞர்கள் எல்லாம் படிக்கிற பசங்கையும் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆன அந்த ஒரு பயம், அந்த ஒரு பயத்துல டென்ஷன் வருது இல்லையா. இல்லை எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், ஏன்னா நான் படிச்சிருக்கேன், நான் நல்லா எழுதியிருக்கேன், ஸோ எனக்கு நல்ல மார்க். நம்ம எதுவுமே செய்யாம பயக்கிறது அப்படின்னா அது நேச்சுரலி ஒன்றும் செய்யலைன்னா பயம்தான் வரும். நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா எழுதியிருக்கேன், அப்போ பயம் வேண்டாம். ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன், எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகே, எனக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா, எனக்கு நல்ல மார்க் இருக்கு, ஸோ கிடைக்கும் இல்லையா. இறைவனை நம்ம வேண்டிப்போம் கிடைக்கிறதுக்காக. எனக்கு நல்லா வேலை கிடைக்குமா, அதாவது தேவையில்லாம இந்த டவுட்ஃபுல் தாட்ஸ், சந்தேகமான எண்ணங்களை கொண்டு வந்து நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து நம்ம மனசையே நம்ம போட்டு பயப்படுத்திட்டு இருக்கோம். அந்த பயத்தினுடைய எண்ணங்களை விட்டுட்டு எனக்கு எல்லாமே நல்லதுதான் அமையும், எனக்கு எல்லாமே நல்லதுதான் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆயிடுது, செயல்களாக மாறுது. அந்த செயல்கள் நமக்கு என்ன கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, நம்முடைய மனசுக்கு திருப்தியை கொடுக்குது. அதனால நிகழ்காலத்துல நம்ம நல்ல எண்ணங்களோட வாழுவோம், எதிர்காலத்துக்காக நல்லதே நினைச்சு வாழுவோம். மற்றபடி எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறவங்கள நம்ம முட்டாளந்தான் சொல்லணும். ஏன்னா எதிர்காலம் நம்ம கையில இல்லை, நிகழ்காலம் என் கையில இருக்கு. ஸோ நிகழ்காலத்துல நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா அல்லது நம்ம திருப்தியா நம்முடைய செயல்கள் மீது கவனம் வச்சுட்டோம் அப்படின்னா எதிர்காலம் என்னுடையது நல்லதாகவே இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. சிஸ்டர், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பய உணர்வு வரும்போது அந்த கை கால்லாம் நடுங்குது, அந்த பதட்டம் ஆகுது, வயிறுனா ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரினா இருக்குல்ல சிஸ்டர், இது எதனால சிஸ்டர் அப்படி வருது? ஏன்னா நம்முடைய உடலுக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்முடைய மனம் எதை சொல்லுதோ அதை போய் நம்முடைய மூளைக்கு போய் சேருது. மனசுல என்ன பயம் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு நம்ம மூளைக்கு போய் சேருது. அந்த மூளையிலிருந்து நம்முடைய உடலுக்கு அந்த மாதிரியான ஒரு ஹார்மோன்ஸ் அங்க கிரியேட் ஆகுது.
அப்போ கட்டாயம் என்ன ஆகுது, ஒரு டெட் பாடிக்கு அது எதுவுமே வர்றது இல்லையே, உயிர் இருக்கிறவங்களுக்கு தானே வருது. அப்ப அந்த ஆத்மா இருக்கும் பொழுது அந்த ஆத்மால தான் மனம் அப்படிங்கறது அங்க ஆத்மால தான் இருக்குது, பாடியில கிடையாது. மனம் அப்படிங்கறது ஒரு அந்த எனர்ஜி, மனசு அப்படிங்கறது ஒரு சக்தி. இந்த மனங்கிற சக்தி உடம்புல கிடையாது, அது ஆத்மால தான் இருக்குது. அப்போ உயிருள்ள மனுஷனுக்கு தான் பயம் வருது. பிணத்துக்கு பயம் இருக்கா? இல்லையே. அப்போ உயிருள்ள மனுஷனுக்கு பயம் வருது அப்படின்னா உயிர் இருக்கும் போதே இந்த உடலே பாதிக்கப்படுது. இப்ப இன்னைக்கு நம்ம அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய நோய்க்கு காரணமே அவன் மனசுல இருக்கக்கூடிய பயம்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நேச்சுரலி அந்த பயம் என்ன பண்ணுது, நம்முடைய உடலை பாதிக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. மெதுவாவே நமக்குள்ளேயே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தி, எதுக்கு நான் பயப்படணும், தெரியாமல் செய்த தப்பை நாம திருத்துவோம், அறிஞ்சு நாம் தப்பு செய்யாம இருப்போம். சரி, தெரிஞ்சு நான் தப்பு செய்தாலே பிறகு எனக்கு ரியலைசேஷன் வருதுன்னா, உணர்வு வருது, நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. நான் உலகத்துல யாருமே தப்பு செய்யாதவங்க இல்லை. ஓகே, ஒரு தடவை என்கிட்ட தப்பாயிடுச்சு, இனிமே நான் திருந்துறேன், இனி நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்தோட நம்ம அந்த பயத்திலிருந்து விடுபட்டு சாதாரண ஒரு மனிதன் எப்படி உலகத்துல வாழ்றாங்க அந்த மாதிரி நானும் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு லட்சியத்தை வைக்கணும் நம்ம. இப்ப நேச்சுரலி பயம் மனசுல வரும்போது உடலை பாதிக்கத்தான் செய்யும். இப்ப நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம வீணாக கெடுக்காம நம்ம மனசுல இருந்து பயத்தை அகற்றுவோம். சிஸ்டர், இப்போ பெரியவங்க வந்து நம்மகிட்ட ஒரு பொறுப்பான வேலையை கொடுக்குறாங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ளார வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வருது, ஐயோ இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிறது அந்த தாட்டுங்கிறது வருது இல்லைங்களா? அப்போ அந்த தாட் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த படபடப்பு, அந்த நடுக்கம் இதெல்லாம் வந்து வருது சிஸ்டர். இப்போ இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது பெரியவங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அது ஒரு பெருந்தன்மை தானே. கண்டிப்பா. உங்க மேல ஏன் வேற யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கு தான் கொடுத்தாங்க? ஒண்ணு, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க செய்வீங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு உங்களுடைய திறமை தெரியல. உங்களுடைய திறமையை வெளியில கொண்டு வரக்காக தான் அவங்க உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய திறமையை வளர்த்துறதுக்காக தான் அவங்க இதை கொடுக்குறாங்க. நம்முடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும் அவங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்முடைய திறமையை காரியத்துல பிரயோஜனப்படுத்தணும். இப்ப எனக்கு ஒரு இப்ப பாருங்களேன், முட்டாள் குழந்தைங்களே யாருமே நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்த மாட்டாங்க. அதாவது அந்த மந்த புத்தியா இருக்காங்க இல்லையா, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கள போய் நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்த மாட்டாங்க, அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்துவாங்க. நல்ல ஸ்கூல்ல அந்த குழந்தை எப்படி சேர்த்துறது? அதே மாதிரிதான் என்கிட்ட ஒரு பொறுப்பை அவங்க கொடுக்குறாங்க பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்னால செய்ய முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க அது பர்ஃபெக்டா செய்வாங்க, நம்பிக்கை. ஒண்ணு நம்பிக்கை இருக்கு, ரெண்டாவது என் திறமை அவங்களுக்கு தெரியும். இப்ப இதை நான் செஞ்சும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பயமா தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க சொன்னாங்கங்கிறது நமக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை. அவங்க என்ன இதுக்காக யூஸ் பண்றாங்களே அப்படின்னு நம்ம பயந்துட்டோம், அல்லது அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு மதிப்பை வச்சுட்டு நம்ம அந்த செயலை செய்யும் பொழுது நம்முடைய திறமைகள் அதிகமாகுது. அப்படி நம்ம வளர்றோம் இல்லையா, அப்படி நமக்குள்ள ஒரு வளர்ச்சியை நம்ம கொண்டு வரோம். அதனால நம்ம அதை பயப்பட வேண்டாம். இனிமே நம்ம மனசை நம்ம திருத்திப்போம், நம்முடைய எண்ணங்களை திருத்திப்போம். பெரியவங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கு, பெரியவங்களுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட மேல இருக்கு, அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை. ரெண்டாவது, என்னுடைய திறமையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும். ஏன்னா பிராக்டிக்கலி செய்யும் பொழுதுதான் திறமையை அதிகம். வாயளவுக்கு யார் வேணா பேசலாம், எனக்கு அது முடியும், எனக்கு இது முடியும். பட் பிராக்டிக்கலி வரும்பொழுதுதான் தெரியுது என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கலான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் என்ன பண்றேன்னா எனக்குள்ள திறமைகளை நான் அதிகப்படுத்துறேன். அப்ப 2 பெனிஃபிட் இங்க இருக்குது. அதனால நம்ம செய்வோமே. இதை நினைக்கும் பொழுது நமக்கு செய்யறதுக்கான ஒரு சக்தி அல்லது ஒரு ஒரு பலம் நமக்கு கிடைக்குது செய்யறதுக்கு. சிஸ்டர், இன்று நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இதை பற்றிய பயம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சிஸ்டர். நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று பய உணர்விலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை பற்றியான தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது நம்மீது நம்பிக்கை இருக்கும் போதும் இறைவன் மீது நம்பிக்கை இருக்கும்போது நம்ம பய உணர்விலிருந்து ஈஸியாக வெளிவர முடியுங்கிறத பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. மேலும் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம பய உணர்விலிருந்து வெளிவர முடியும் என்பதை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.